Hello everyone, welcome to networking. This is our class 6 portion. In today's class, we will saw about OSI layer, Open System Interconnection. Last classல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் கிளாஸ்ல வந்து ஒரு ரெண்டு பிசிக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது அப்படின்னு பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆக போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ரெண்டு பிசிக்கு, அதுக்கப்புறமா ரவுட்டர் ஸ்விட்சஸ்லாம் அது நெக்ஸ்ட், ஒரு ரெண்டு பிசிக்கு உங்களுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண தெரியும். இப்போ ரெண்டு சிஸ்டம் இருக்கு. இந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சிஸ்டமோட மேக் அட்ரஸ் என்ன அப்படின்னா 00A அப்படின்னு ஒரு மேக் இருக்கு. இந்த செகண்ட் சிஸ்டமோட மேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 00B. இப்போ இந்த ரெண்டு சிஸ்டமுக்கு என்ன பண்ண போறோம்னா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண போறோம். அப்போ என்ன பண்ணணும், யூடிபி கேபிள் வாங்கணும், RJ45 ஜாக் வாங்கணும், அதுக்கப்புறமா கிரிம்மிங் பண்ணணும். கிரிம்மிங் பண்ண போறீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் கிரிம்மிங் இருக்கு. ஸ்ட்ரெயிட் கேபிள் கிரிம்மிங் இருக்கு, கிராஸ் கேபிள் கிரிம்மிங் இருக்கு. நம்ம இந்த சினாரியில் என்ன பண்ணணும், கிராஸ் கேபிள் யூடிபி கேபிள உங்களோட PC1ல இருக்க ஈத்தர்நெட் போர்ட், அந்த ஈத்தர்நெட் போர்ட்ன்றது என்ன, நிக்காட். ஃபர்ஸ்ட் பிசில நிக்காட்ல இருந்து செகண்ட் பிசியில் இருக்க நிக்காடுக்கு கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஐபி அட்ரஸை மேனுவலாக அசைன் பண்ணணும். அப்போ நான் இந்த பிசிக்கு என்ன பண்றேன், 50.0.0.10 அப்படின்ற ஐபி அசைன் பண்றேன். அப்போ இந்த பிசிக்கு நான் என்ன பண்றேன், 50.0.0.20 அப்படின்ற ஐபி அட்ரஸ் வந்து அசைன் பண்றேன். இந்த ரெண்டு சிஸ்டமுக்கும் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணிட்டோம். அப்போ இந்த செட்டப்புக்கு பேர் தான் என்ன, இந்த செட்டப்புக்கு பேர் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா, இங்க நெட்வொர்க் இருக்கா இல்லையான்னு செக் பண்ற கமாண்டுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்க, பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்க இந்த ரெண்டு டிவைஸ்ல எதனா ஒரு டிவைஸுக்கு போயிட்டு பிங் உங்க டெஸ்டினேஷனோட ஐபி போடணும். 50.0.0.20 அப்படின்னு ஐபி டைப் பண்ணணும். பிங் 50.20 டைப் பண்ணீங்கன்னா பேக் எண்ட்ல என்ன நடக்கும் சொல்லி கொடுத்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. பேக் எண்ட்ல ஒரு டம்மி டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த டம்மி டேட்டா உங்க டெஸ்டினேஷன் போயிட்டு ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு கிளியர் கம்யூனிகேஷன் இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இன்னைக்கு கிளாஸ்ல இருந்து சிசிஎன்ஏவை இன்னும் இன்டெப்தா பார்க்க போறோம். ஓகே, நல்ல இன்டெப்தா. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற ஸ்டாண்டர்டுக்கு பேரு OSI லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு OSI அப்படின்றது என்னன்னு தெரியும். OSI அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது என்னது OSI, ஏன் OSI அப்படின்றது நெட்வொர்க்கிங்ல வந்தது அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு டெல் பிசி இருக்கு. ஓகே, நம்ம கிட்ட ஒரு பிசி இருக்கு. இந்த பிசி எந்த வெண்டார்ல இருந்து, எந்த கம்பெனில இருந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னா டெல்ல இருந்து வாங்கியிருக்கோம். அப்போ இந்த பிசிக்குள்ள என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிசிக்குள்ள ஒரு மதர் போர்டு இருக்கும். இந்த மதர் போர்டில் என்ன பண்ணிருப்பாங்க, இந்த மதர் போர்டில் டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் எழுதியிருப்பாங்க. கரெக்டா, ஒரு டேட்டா எப்படி சென்ட் ஆகணும், தென் ஒரு டேட்டா எப்படி வந்து ரிசீவ் ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மதர் போர்டில் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. இந்த ஃபங்க்ஷனை போட்டது யாரா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபங்க்ஷனை டெவலப் பண்ணது டெல் டெவலப்பரா இருப்பார். கரெக்டா, அப்போ டெல் கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர்ல அங்க இருக்க டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் கண்டுபிடிச்சது யாரு, டெல் டெவலப்பர் தான். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெவலப் பண்ணிருப்பாங்க. இதுவே இப்ப நான் இன்னொரு பிசி எடுத்துக்கேன். இந்த பிசில நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பிசி வந்து நான் ஹெச்பில இருந்து வாங்கிட்டேன். அப்ப ஹெச்பி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, அதுல இருக்க ஹார்ட்வேர்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் எழுதியிருப்பாங்க. அப்படின்னா இந்த ஹார்ட்வேர்ல ப்ரோக்ராமிங் பண்ணது டெல் டெவலப்பர், இங்க இருக்க ஹார்ட்வேர்ல ப்ரோக்ராமிங் பண்ணது யாரு, ஹெச்பி டெவலப்பர். சரி, ஓகே, அந்தந்த வெண்டார் அவங்களோட கண்டுபிடிக்கிற டிவைசஸ்க்கு அவங்கவுங்க டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க.
அப்படி பண்ணிட்டாங்கன்னா இங்க ரொம்ப பெரிய ப்ராப்ளம் இருக்கும். இப்படி பண்ணல சொல்ல போனோம், பட் பண்ணியிருந்தா அப்ப நம்ம கிளாஸோட அட்வான்டேஜ் என்னன்னா ஒரு ப்ராப்ளம் பார்த்துட்டு தான் சொல்யூஷன் போகும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம், இதான் ப்ராப்ளம். இன் கேஸ் அவங்கவுங்க வெண்டார் அவங்கவுங்களோட கம்ப்யூட்டருக்கு அவங்கவுங்க பிடிச்ச மாதிரி டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் போட்டிருந்தாங்கன்னா இங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும். என்ன பிரச்சனை இருக்கும்னா டெல்னால டெல் கூட மட்டும்தான் கம்யூனிகேட் பண்ண முடியும். டெல்னால யார் கூட கம்யூனிகேட் பண்ண முடியாது. டெல்னால வேற எந்த டிஃப்ரெண்ட் வெண்டார் கூடயும் கம்யூனிகேஷன் பண்ண முடியாது. ஏன் சார் டெல்னால வேற எந்த டிவைஸ் கூட கம்யூனிகேஷன் பண்ண முடியாதுன்னா இப்போ டெல் என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம். ஹெச்பி என்ன பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் பண்ணிருக்காங்க. அப்போ இங்க இருக்க சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் வேற, இங்க இருக்க சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் வேற. அப்படின்னா இவருக்கு தமிழ் தான் தெரியும், இவருக்கு இங்கிலீஷ் தான் தெரியும். இந்த மாதிரி கான்செப்ட்ல மாட்டிப்பீங்க. அப்போ எல்லாருக்குமே காமன் என்ன தெரியணும், எல்லாருக்குமே காமனா தமிழ் தெரியணும். எல்லாருக்கும் காமனா இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் தெரியணும். அப்படி தெரிஞ்சா நல்லது. அப்பதான் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி டெவலப் பண்ணாதீங்க. அப்படின்னா அவங்கவுங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் டெவலப் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாங்க. ஸ்டாண்டர்ட்னா என்ன, ஸ்டாண்டர்ட்னா வந்து தட் இஸ் ஃபார் ஆல் பர்சன், எல்லாருக்குமே காமனானது அதுதான் ஸ்டாண்டர்ட். என்ன எடுத்துட்டு வந்தாங்கன்னா அப்பதான் ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன். அப்போ இது உள்ள ஒரு டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம்லாம் ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் பண்ண போறீங்களா, இப்படிதான் பண்ணணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த ஓஎஸ்சிக்குள்ள எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் யாரு வேணாலும் டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் பில்ட் பண்ணுங்க. ஆனா உங்க ஹார்ட்வேர் எதை பேஸ் பண்ணிருக்கணும், உங்க ஹார்ட்வேர் ஓஎஸ்ஏ லேயர்ல என்ன கண்டிஷன் இருக்கோ அதை பேஸ் பண்ணி மட்டும்தான் நீங்க டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் கிரியேட் பண்ணணும்ட்டாங்க. அப்ப எல்லா வெண்டார்ஸும் என்ன பண்ணுவாங்க, எல்லா வெண்டார்ஸும் ஓஎஸ்ஏ லேயர்ல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த ஓஎஸ்ஏ லேயருக்கு ஏத்த மாதிரி டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் எழுதிருவாங்க. சரி ஓகே சார், என்னதான் சொல்ல வரீங்க, இப்படி எழுதிட்டாங்க என்ன பெனிஃபிட், இப்படி எழுதிட்டாங்கன்னா இங்க இருக்க டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் ஒண்ணுதான், இங்க இருக்க டேட்டா சென்டிங் ரிசீவிங் மெக்கானிசம் ஒண்ணுதான். அப்படின்னா இனிமே டெல் டு டெல்லும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இல்ல டெல் டு டிஃபரெண்ட் வெண்டார்ஸும் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த டிஃபரெண்ட் வெண்டார் டிவைசஸும் நெட்வொர்க்குள்ள கனெக்டிவிட்டி வரணும்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணாங்க, ஓஎஸ்ஐ லேயர் அப்படின்னு எடுத்துட்டு வந்து ஸ்டாண்டர்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ இந்த வேர்ல்டுல இருக்க எல்லா நெட்வொர்க்கிங் டிவைசஸும் இந்த ஓஎஸ்ஐ லேயர் கண்ட்ரோல்ல வந்து. அப்போ இன்னைக்கு கிளாஸ்ல இந்த ஓஎஸ்ஐ பத்தி தான் இன்னும் இன்டெப்தா பார்க்க போறோம். உங்களுக்கு எதனா டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க, மேக்சிமம் அதுக்கு சோர்ஸும் ரிப்ளை வரும். ஓஎஸ்ஐ ஓஎஸ்ஐ அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் வாங்க. இந்த ஓஎஸ்ஐல டோட்டலா எத்தனை லேயர்ஸ் இருக்கும் அப்படின்னா டோட்டலா 7 லேயர்ஸ் இருக்கு. டாப் லேயர் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷனுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரசன்டேஷன் லேயர். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா செஷன் லேயர். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். அதுக்கு அடுத்தது வந்து நெட்வொர்க் லேயர். அதுக்கு அடுத்தது வந்து டேட்டா லிங்க் லேயர். அதுக்கு அடுத்தது வந்து பிசிக்கல் லேயர். அப்போ பிசிக்கல் லேயர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா பிசிக்கல் லேயர் தான் லேயர் 1ன்றாங்க, டேட்டா லிங்க் லேயர் லேயர் 2ன்றாங்க, நெட்வொர்க் லேயர் லேயர் 3ன்றாங்க, டிரான்ஸ்போர்ட் லேயர் லேயர் 4, இது லேயர் 5, இது லேயர் 6, தென் அப்ளிகேஷன் லேயர் தான் லேயர் 7. அப்போ ஓஎஸ்ஐ லேயர்ல டோட்டலா எத்தனை லேயர்ஸ் இருக்குன்னா 7 லேயர்ஸ் இருக்கு. நம்ம எல்லாருமே இதை பார்த்துட்டு தான் வந்திருப்போம். எனக்கு தெரிஞ்சு இந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் போர்ஷனும் செகண்ட் இயர் போர்ஷனும் என்ன படிப்பாங்கன்னா ஓஎஸ்ஐ லேயர்னு இருக்கு. இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்லாம்
கண்டிப்பா இது கேள்விப்பட்டிருக்கும். ஸோ ஐம் பிசிஏ ஸ்டூடெண்ட், அதுக்கப்புறமா எம்சிஏ முடிச்சேன். அப்போ பிசிஏல ஃபர்ஸ்ட் இயர் போர்ஷன்ல இதுல இருந்தது. நான் அப்போ அந்த டைம்ல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இது முக்கியமான போர்ஷன் 15 மார்க்ஸ்க்கு வரும். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம என்ன பண்ணுவோம் நார்மலா முக்கியமான கொஸ்டின்னா ஒரு ஹெட்டிங்கை படிச்சிருவோம். ஹெட்டிங் படிச்சு என்ன பண்ணுவோம், ஒரு ஹெட்டிங்கில் ஒரு 3 லைன் எழுதுனாவே அந்த சப்ஜெக்ட் நம்ம கிளியர் பண்ணுவோம். கரெக்டா இல்லையா? அப்படின்னா ஏற்கனவே இந்த ஓஎஸ்எல்ஏ எல்லாம் நம்ம காலேஜ்ல இருந்த போர்ஷன் தான். பட் நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் சரியா இருக்காத காரணத்தினால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது எல்லாமே மக்கப் பண்ணிட்டு வந்துட்டோம். எத்தனை பேருக்கு தெரியும் ஓஎஸ்எல்ஏ? எத்தனையோ பேர் காலேஜ் முடிச்சிருப்போம். எத்தனை பேருக்கு ஓஎஸ்எல்ஏ தெரியும்? கிடையாது. கரெக்டா ப்ராக்டிகல் நாலேஜே கிடையாது நம்மளுக்கு ஓஎஸ்எல்ல. நம்மளை பொறுத்தவரை 15 மார்க்ஸ் வரணும், அதான் டார்கெட். ஸோ இங்க அப்படி பண்ண வேணாம், இங்க நம்ம ப்ராக்டிகலா பார்க்கலாம். அப்போ இங்க டோட்டலா ஓஎஸ்ஏல எத்தனை லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்கு. இது உங்க மைண்ட்ல உங்களுக்கு வரணும். என்ன லேயர் இருக்கு? அப்படியே கண்ணை மூடி என் கூடயே சொல்ல ட்ரை பண்ணுங்க. அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க் லேயர், டேட்டா லிங்க் லேயர், பிசிக்கல் லேயர். மேல இருந்து கீழே. அப்போ 7 6 5 4 3 2 1 இது ஆர்டர் மாறாம சொல்லணும். நம்ம காலேஜ்ல என்ன பண்ணிருப்போம், ஏதோ தலைக்கீழ. இங்க அப்படி கிடையாது. ஆர்டர் மாறாம ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பிசிக்கல் லேயர் பத்தி பார்ப்போம். இந்த பிசிக்கல் லேயர்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த பிசிக்கல் லேயர் தான் உங்களோட நிக்கார்டு, என்ஐசி. என்ஐசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு. அப்போ இந்த நிக்கார்ட்ல தான் என்ன கனெக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நிக்கார்ட்ல தான் உங்களோட லேண்ட் கேபிள கனெக்ட் பண்ணும். இதுதான் என்ன? இதுதான் யூடிபி கேபிள். கரெக்டா? இது போய் எங்கேயாவது ஒரு டிவைஸ் கூட கனெக்ட் ஆகும். ஸ்விட்ச் கூடயோ இல்ல ரவுட்டர் கூடயோ இல்ல வேற யாருன்னா கூட வந்து போய் கனெக்ட் ஆகும். சரி, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? அப்ளிகேஷன் லேயர்ல இருக்கும். சரி, மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூ கொஸ்டின் உங்களை என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒரு நெட்வொர்க்கிங்ல போக சொல்ல how ping works in OSA layer அப்படின்னு கேட்பாங்க. பிங் பண்ணதுக்கும் OSA லேயருக்கும் பேக் அண்ட் ப்ராசஸ் என்னன்னு கேட்பாங்க. நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம்? பிங் பண்ணா ஒரு டம்மி டேட்டா ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த டம்மி டேட்டா தான் டெஸ்டினேஷன் போயிட்டு வரும்னு பார்த்தோமா? அப்போ பிங்னா என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, பாக்கெட் இன்டர்நெட் குரூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிங் பண்ண என்ன நடக்கும்னு பார்க்கலாம். பிங் பண்ணா அப்ளிகேஷன் லேயர்ல மெதுவா கவனிங்க, ரொம்ப முக்கியமான பொசிஷன். எப்போ நீங்க பிங்னு ஒரு டைப் பண்ணிருக்கீங்களோ, ஒரு டம்மி டேட்டா ஜென்ரேட் ஆகும்ல, அது எந்த இடத்துல ஜென்ரேட் ஆகும்னா வித் இன் யுவர் அப்ளிகேஷன் லேயர். இங்கதான் அந்த டம்மி டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த டம்மி டேட்டாக்கு பேர் என்னன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டம்மி டேட்டாக்கு பேர் எக்கோ டேட்டா. அப்ப இனிமே டம்மி டேட்டான்னு சொல்லக்கூடாது. பிங் பண்ணா என்ன டேட்டா ஜென்ரேட் ஆகும்? பிங் பண்ணா எக்கோ டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டாவோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டேட்டாவோட சைஸ் வந்து 32 பைட்ஸ் ஆஃப் டேட்டா ஜென்ரேட் ஆகும். 1 பைட் ஈக்குவல் டு 8 பிட். அப்போ 32 பைட்ஸ் ஆஃப் ஒரு டம்மி டேட்டா கிரியேட் ஆகும். அந்த டம்மி டேட்டாக்கு பேர் தான் எக்கோ டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. தென் அந்த டேட்டா ஒரு புரோட்டோகால் மூலமா ஜென்ரேட் ஆகும். அந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் ஐசிஎம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐசிஎம்பி அப்படின்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால். ஐசிஎம்பின்றது இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எப்போ நீங்க பிங் பண்றீங்களோ, அப்ளிகேஷன் லேயர்ல ஒரு எக்கோ டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த எக்கோ டேட்டாவை ஜென்ரேட் பண்ண போறது யாரு? ஐசிஎம்பி. அப்போ ஆஃப்டர் கிவிங் யூர் பிங் கமாண்ட் இன் யுவர் அப்ளிகேஷன் லேயர், the echo data will be generated with the help of ICMP protocol. சரி, ஓகே சார், இந்த டேட்டா ஜென்ரேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா யார் வெளியே போகணும்? இந்த டேட்டா உங்க பிசிக்கல் நிக்கார்டு வெளியே போயிட்டு யூட்டன் அடிச்சுன்னு உங்ககிட்டயே வரணும். ஆனா அது ஈஸி கிடையாது. அந்த டேட்டா பிசிக்கல் நிக்கார்டு வெளியே போகும்போது நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? நடுவில் பிரசன்டேஷன் இருக்காரு, செஷன் இருக்காரு, டிரான்ஸ்போர்ட் இருக்காரு, நெட்வொர்க் லேயர் இருக்கு, டேட்டா லிங்க் லேயர் இருக்கு, பிசிக்கல் லேயர் இருக்கு. கரெக்டா? அப்போ இவ்வளோ லேயரை தாண்டி வந்த அப்புறமா தான் உங்க டேட்டா வந்து உங்க நிக்கார்ட்ல இருந்து வெளியே போகும்.
அப்போ இங்க நிறைய லேயர்ஸ் இருக்கு நடுவில். அப்போ இந்த டேட்டா எங்க போகும்? இந்த டேட்டா இப்போ உங்களோட பிரசன்டேஷன் லேயருக்கு போகும். டேட்டா ஜென்ரேட் ஆனது எங்க? டேட்டா ஜென்ரேட் ஆனது அப்ளிகேஷன். இப்போ அந்த டேட்டா எங்க மூவ் ஆகும்? உங்களோட பிரசன்டேஷன் லேயருக்கு மூவ் ஆகும். இப்போ பிரசன்டேஷன் லேயர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். பிரசன்டேஷன் லேயர்ல அதுக்கு முன்னாடி இங்க ஒரு லேயரோட ஜாப் என்னன்னு பார்ப்போம். ஏன் இவ்வளவு லேயர்ஸ் இருக்கு? இங்க ஒரு லேயரும் என்னென்ன பண்ண போறாங்க? ஈச் அண்ட் எவ்ரி லேயர் வாண்ட் டு டூ ஏ என்கேப்சுலேஷன். ஒரு லேயரும் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா என்கேப்சுலேஷன் பண்ண போறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்கேப்சுலேஷன் அப்படின்ற வேர்ட் புரியும். என்கேப்சுலேஷன் என்னன்னு நினைக்கிறீங்க? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. ஓகே, குட். என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சுரேன் இருக்கேன், நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு லெட்டர் அனுப்ப போறேன். இது ஒரு A4 பேப்பர். A4 பேப்பர்ல என்ன பண்ணிட்டேன், எனக்கு தேவையான கண்டென்ட்லாம் ஆட் பண்ணிட்டு இதை வந்து கொரியர் சென்ட் பண்ணிட போறேன். அப்போ கொரியர் அனுப்ப போறோம்னா இந்த A4 பேப்பரை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு ஆஃபீஸ்ல கொடுத்தா வாங்கிக்க மாட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கவர் வாங்கணும், ஒரு என்வலப் கவரோ வாங்கி ஆட் பண்ணணும். அப்போ நான் இந்த பேப்பருக்கு மேல ஒரு என்வலப் கவர் ஆட் பண்றேன். என்வலப் கவர் ஆட் பண்றேன்னா அதுக்கு பேர் தான் என்ன? அதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு டேட்டா அனுப்ப போறேன்னா நான் என்கேப்சுலேட் பண்ணிடுவேன். என்கேப்சுலேட்னா என்ன? புட்டிங் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஒரு மேல ஒரு கவர் போடுறீங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் என்கேப்சுலேஷன். அப்ப நான் என்கேப்சுலேஷன் பண்ணி என் டெஸ்டினேஷன் அனுப்பிச்சிடுவேன். இப்போ என் நெய்பருக்கு இந்த டேட்டா கிடைச்சிருச்சு. இப்போ என் நெய்பர்னால டைரக்டா டேட்டாவை பார்க்க முடியுமானா முடியாது. அந்த கவரை ஓபன் பண்ணணும். அப்ப அந்த கவரை ஓபன் பண்றதுக்கு பேர் தான் டீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. டீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டீகேப்சுலேஷன்ன்றது என்ன? கவர் போடுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்கேப்சுலேஷன். அந்த கவரை ரிமூவ் பண்ண போறீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் வந்து டீகேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க என்ன நடக்க போகுது? யாரு சென்டரோ அங்க இருக்க ஒரு லேயரும் என்கேப்சுலேஷன் பண்ண போறாரு. இப்போ பிரசன்டேஷன் லேயர் என்ன பண்ணுவாருன்னா பிரசன்டேஷன் லேயர் ஒரு என்கேப்சுலேஷன் பண்ணுவார். புதுசா ஒரு டேட்டாவை ஆட் பண்ணுவார். இவர் என்ன என்கேப்சுலேஷன் பண்ணுவார்னா ஃபார்மட் என்கேப்சுலேஷன் பண்ணுவார். அதே மாதிரி நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஸ்டார்டிங் ஃபண்டமெண்டல் இருக்கும். அதனால தான் பிரசன்டேஷன் லேயர்ல இது மட்டும் நடக்குதுன்றது. பிரசன்டேஷன் லேயர்ல ஏகப்பட்டது நடக்கும். இந்த கம்ப்ரெஷன் வாங்க, ஓகே, டீகம்ப்ரெஷன், அது எல்லாமே நடக்கும். இப்போதைக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அப்போ இப்போ சுரேன் சார் சொல்றது இது மட்டும் நடக்குமானா கிடையாது, நிறைய நடக்கும். இப்போதைக்கு ஒரு கோத்ரூ பார்த்துக்கோ. அப்போ பிரசன்டேஷன் லேயர்ல ஃபார்மட் என்கேப்சுலேஷன் ஆகும். ஃபார்மட் என்கேப்சுலேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா அனுப்புறீங்க. அந்த டேட்டா வந்து .txtயா, .mp3யா, டாட் சம்திங் XLS ஃபைலா அப்படின்றது ஃபார்மட் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். அது ஆட் ஆயிட்ட அப்புறமா அந்த டேட்டா உங்களோட செஷன் லேயர் வரும். செஷன் லேயர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, செஷன் லேயர்ல அவரு ஒரு என்கேப்சுலேஷன் ஆட் பண்ணுவார். ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஆட் ஆகுங்க. இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா டைமிங் என்கேப்சுலேஷன் ஆட் பண்ணுவார். இவர் என்ன பண்ணுவாரு? டைமிங் என்கேப்சுலேஷன். இந்த டேட்டோட மொத்த டைமும் இவர் கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்றது, ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்றதா இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒரு செஷன் இஸ் டெர்மினேட்டட், ஒரு ப்ரௌசிங் பண்ணினே இருப்பீங்க பேங்க் சைட்ல, செஷன் டைம் லோடுன்னு வரும். இது எல்லாமே யாரோட கண்ட்ரோல் இருக்குன்னா செஷனோட கண்ட்ரோல் இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்போ இந்த டேட்டா எங்க போகுது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் லேயர் போகுது. டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போர்ட் லேயரும் என்கேப்சுலேஷன் பண்ணணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் லேயர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா அவர் ஒரு இன்ஃபர்மேஷன் போட போறாரு. பட்
அவர் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் போட போறான்னு நான் சொல்லித்தர போறது இல்லை. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் லேயரை பத்தி படிக்கிறதுக்கு ஒரு தனி கிளாஸ் இருக்கு. அன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தோம். என் கிளாஸ் இப்படிதான் இருக்கும். ஒரே நாள்ல எல்லா போர்ஷனும் புஷ் பண்ண மாட்டேன். இன்னைக்கு இது போதும். அப்ப என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன புரியணும்? டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்கேப்சுலேஷன் ஆகும்ன்றது புரியணும். ஆனா என்ன என்கேப்சுலேஷன் ஆகும் இப்ப தேவையில்லை. ஏன்னா போர்ட் நம்பர்ஸ் இருக்கு, பிளாக் இருக்கு, டிசிபி யூடிபி இருக்கு. அதெல்லாம் பெரிய பெரிய கண்டென்ட் இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். அப்ப டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்கேப்சுலேஷன் ஆயிடுச்சுப்பா. ஓகே, இப்போ இந்த டேட்டா எங்க போகும்? இந்த டேட்டா நெட்வொர்க் லேயருக்கு போகும். லேயர் 3 நெட்வொர்க் லேயர்ல ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் ஐபி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் இருக்கு. இந்த புரோட்டோகால் என்ன பண்ண போறோம் போதுன்னா, இந்த டேட்டாவோட சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ஆட் பண்ண போறோம். சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி. சோர்ஸ் ஐபி சோர்ஸ் என்ன? யார் அனுப்புறீங்களோ அவங்க சோர்ஸ். டெஸ்டினேஷன் ஐபி என்ன? யாருக்கு அனுப்புறீங்களோ அவங்க டெஸ்டினேஷன். அப்போ நம்ம டோபாலஜில சோர்ஸ் ஐபி என்ன, டெஸ்டினேஷன் ஐபி என்னன்னு பாருங்க. ஓகே, குட். அப்போ சோர்ஸ் ஐபி என்ன? சோர்ஸ் ஐபி 50.0.0.10. டெஸ்டினேஷன் ஐபி என்ன? 50.0.0.20. கரெக்டா? அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் தான் உங்க நெட்வொர்க் லேயர்ல ஆட் ஆகும். என்ன நடக்கும்? நெட்வொர்க் லேயர்ல என்ன ஆட் ஆச்சு? நெட்வொர்க் லேயர்ல ஐபி என்கேப்சுலேஷன் ஆச்சா? அப்ப இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னா பாக்கெட் என்கேப்சுலேஷன்றாங்க. அந்த ஐபி ஆட் ஆயிருக்குல்ல, அப்ப ஐபி ஆட் ஆச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? பாக்கெட் என்கேப்சுலேஷன்றாங்க. அப்போ பாக்கெட் என்கேப்சுலேஷன் எந்த லேயர்ல நடக்கும்? லேயர் 3ல. இது பண்ண போறவர் யாரு? இதை பண்ண போறவர் ஐபி. சரி, அப்போ நெட்வொர்க் லேயர்ல சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ஆட் ஆயிடுச்சு. இப்போ இந்த டேட்டா எங்க போகுது அப்படின்னா உங்களோட டேட்டா லிங்க் லேயருக்கு போகுது. சரி, ஓகே சார். இப்போ டேட்டா லிங்க் லேயர் என்ன பண்ண போறாரு? டேட்டா லிங்க் லேயர்ல ஒரு புரோட்டோகால் இருக்கு. அந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈத்தர்நெட். ஈத்தர்நெட் போர்ட் கிடையாது. ஈத்தர்நெட்ன்றது ஒரு புரோட்டோகால். ஓகே, புரோட்டோகால் போர்ட்டும் ஈத்தர்நெட்னு சொல்லுவாங்க. புரோட்டோகாலுக்கும் ஈத்தர்நெட் புரோட்டோகால் இருக்கு. இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகால் என்ன பண்ண போறாருன்னா சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ஆட் பண்ண போறாரு. இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகால் என்ன பண்ண போறாரு? சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ஆட் பண்ண போறாரு. சோர்ஸ் மேக் என்ன, டெஸ்டினேஷன் மேக் என்னன்னு மெதுவா டோபாலஜியை பாருங்க. ஓகே, அப்போ சோர்ஸ் மேக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோர்ஸ் மேக் வந்து 0.0.A. டெஸ்டினேஷன் மேக் என்னன்னு சொல்லுங்க. அப்போ இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகால் தான் சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ஆட் பண்ணணும். சோர்ஸ் மேக் என்ன ஆட் பண்ணிட்டாருன்னா 0.0.A. அப்போ டெஸ்டினேஷன் மேக் என்ன அப்படின்னா என்ன சொல்ல போறீங்க? டெஸ்டினேஷன் மேக் சார், டெஸ்டினேஷன் மேக் 0.0.B அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டா? சரி, ஓகே. சோர்ஸ் மேக் 0.0.A, டெஸ்டினேஷன் மேக் 0.0.Bன்னு போடுவீங்க. இப்போ மெதுவா யோசிச்சு பாருங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். How you are in 0.0.A system? How your system knows the destination system MAC address is 0.0.B? உங்க சிஸ்டமுக்கு எப்படி தெரியும் டெஸ்டினேஷன் சிஸ்டமோட மேக் வந்து 0.0.B உங்க சிஸ்டம் எப்படி தெரியும்? சார், அதான் கேபிள் கனெக்ட் பண்ணிருக்குமே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி கிடையாது இல்ல. இன்னும் டேட்டா வெளியே போலீங்க பாருங்க. இன்னும் நிக்கார்ட்ல இருந்து டேட்டா வெளியே போல. அப்ப என்ன லாஜிக் கேட்கிறேன்? இந்த சிஸ்டமுக்கு எப்படி தெரியும்? How this system knows the destination system MAC address is 0.0.B? இந்த சிஸ்டமுக்கு எப்படி தெரியும் டெஸ்டினேஷன் சிஸ்டமோட மேக் அட்ரஸ் 0.0.B இருக்கணும்? அது போய் டவுட் கேட்பீங்க. சரி, ஓகே சார், டெஸ்டினேஷன் மேக் தெரியல, அப்ப எப்படி டெஸ்டினேஷன் ஐபி மட்டும் தெரிஞ்சது அப்படின்னு டவுட் கேட்க நிறைய சான்சஸ் இருக்கு. எப்படி தெரிஞ்சிச்சுன்னா நீங்க தானே பண்ணிருக்கீங்க, நீங்க தான் பிங் பண்ணிருக்கீங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர் நான் என்ன பண்ணிருக்கேன்? பிங் 50.0.0.20 பிங் பண்ணிருக்கேன். அப்போ பிங் பண்ண என்ன ஐபி பிங் பண்றீங்களோ அந்த ஐபி என்னவா எடுத்துப்பாரு? அந்த ஐபி டெஸ்டினேஷன் ஐபி எடுத்துப்பாரு. ஆனா பிங் 50.20 0.0.B கிடையாது. அப்போ இங்க என்ன பிரச்சனைனா
இங்க என்ன பிரச்சனை? டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் தெரியாது. இதுதான் பிரச்சனை. சொல்றது புரியுதா? என்ன பிரச்சனை? டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் தெரியாது. யாருக்கு தெரியாது? ஈத்தர்நெட் புரோட்டோகால் தெரியாது. அப்போ இப்பதான் நம்ம ப்ராப்ளம் மாட்டிக்கிறோம். என்ன ப்ராப்ளம்? ஈத்தர்நெட் doesn't know about destination map. சரி, ஓகே சார், டெஸ்டினேஷன் மேக் தெரியல. இப்போ என்ன சொல்ல வரீங்க? டெஸ்டினேஷன் மேக் தெரியலனா இதுக்கு பேர் இன்கம்ப்ளீட் என்கேப்சுலேஷன். கரெக்டா? இதுவரையும் நல்லா நடந்திருந்தது. ஆனா டேட்டா லிங்க் லேயர்ல என்ன நடக்கல? என்கேப்சுலேஷன் ஆக மாட்டேங்குது. சரி, ஓகே சார், என்கேப்சுலேஷன் ஆகல, என்ன சொல்ல வரீங்கன்னா இன்கம்ப்ளீட் என்கேப்சுலேஷன் வச்சிருந்தீங்கன்னா இந்த டேட்டாவை உங்களால வெளியே அனுப்ப முடியாது. தட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஏன்னா இந்த டேட்டா வெளியே போயிட்டு வந்தா தானே உங்களுக்கு நெட்வொர்க் கனெக்டிவிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண முடியும். அப்போ இந்த டேட்டா வெளியே அனுப்ப முடியாது. ஏன் வெளியே அனுப்ப முடியாது? இந்த டேட்டா லிங்க் லேயர்ல ஒரு ப்ராப்ளம். அப்போ எல்லாருக்குமே இப்போ ப்ராப்ளம் புரியும். ப்ராப்ளம் என்ன? மெதுவாக கவனிங்க. ப்ராப்ளம் ரேட்டிங் போட்டுக்கோங்க. என்ன ப்ராப்ளம்? ஈத்தர்நெட் புரோட்டோகால் doesn't know about destination MAC address. என்ன ப்ராப்ளம்? ஈத்தர்நெட் புரோட்டோகால் doesn't know about destination MAC address. இதான் ப்ராப்ளம். அப்படின்னா ஈத்தர்நெட்டுக்கு என்ன தெரியல? ஈத்தர்நெட்டுக்கு டெஸ்டினேஷன் மேக் தெரியல. சரி, திருப்பி இந்த டாபிக் ஃபாஸ்ட்ல இருந்து பார்ப்போம் மெதுவா. ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் பிங் பண்றீங்க. இன்னும் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது பிங் பண்ணா மட்டும் கிடையாது. நீங்க எந்த டேட்டா அனுப்பிச்சாலும் வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு ஹாயின் டேட்டா அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அந்த டேட்டாக்கும் இதே ப்ராசஸ் தான் ஆகும். பாதி பேர் என்ன நினைச்சுப்போம்? பிங் பண்ணா மட்டும்தான் இப்படி நடக்கும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்போம். அப்படி கிடையாது. ஓகேவா? நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு ஹாய் அப்படின்னு ஒரு டேட்டா டைப் பண்ணி என்ட்ரு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. என்ன நடக்கும்? இந்த எக்கோக்கு பதிலா பிங் பண்ணா மட்டும்தான் எக்கோ. நீங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஹாய் சென்ட் பண்ணி என்ன நடக்கும்? இந்த எக்கோக்கு பதிலா ஹாய்னு இருக்கும். அந்த டேட்டா எங்க போகும்? பிரசன்டேஷன் லேயர். ஃபார்மட் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். அந்த டேட்டா எங்க போகும்? செஷன் லேயர். டைமிங் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். அந்த டேட்டா எங்க போகும்? டிரான்ஸ்போர்ட் லேயர். சம்திங் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். அந்த டேட்டா எங்க போகும்? நெட்வொர்க் லேயர். அவர் என்ன பண்ணுவாரு? ஐபி என்கேப்சுலேஷன் ஆட் பண்ணுவார். அந்த டேட்டா எங்க போகும்? டேட்டா லிங்க் லேயர். அவர் என்ன பண்ணுவாரு? மேக் என்கேப்சுலேஷன் பண்ணுவார். ஆனா அங்கதான் என்ன ஆரம்பிக்குது? அங்கதான் நம்மளுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குது. என்ன பிரச்சனை? இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகாலுக்கு டெஸ்டினேஷன் மேக் தெரியல. அப்ப தெரியாத காரணத்தினால இந்த டேட்டாவை இப்போதைக்கு வெளியே அனுப்ப முடியாது. அப்ப இவ்வளவு நேரம் நல்லபடியா கிரியேட் ஆன டேட்டா இங்க வந்து ஸ்டாப் ஆகும். அப்ப பிசிக்கல் லேயர் வழியா வெளியே போகாது. ஆனா நம்மளுக்கு வெளியே அனுப்பணும். வெளியே அனுப்பிச்சாதான் கரெக்டா இருக்கும். வெளியே அனுப்பணும், வெளியே போகாது. அப்போ ப்ராப்ளம் என்ன? ஈத்தர்நெட் புரோட்டோகால் doesn't know about your destination MAC address. இதான் ப்ராப்ளம். உங்களுக்கு ப்ராப்ளம் புரியணும். ப்ராப்ளம் புரிஞ்சாதான் நான் சொல்ல போற சொல்யூஷன் புரியும். ப்ராப்ளமே புரியாம சொல்யூஷன் அட்டன் பண்ணீங்கன்னா இட்ஸ் ரியலி காம்ப்ளிகேட்டட். அது ஒரு மக்கப் மாதிரி தான். அப்போ ப்ராப்ளம்ல எந்த டவுட் இருந்தாலும் அடுத்த வீடியோஸ் பார்க்காம ப்ராப்ளம்ல ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி வந்துட்டும் டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அதுக்கப்புறமா சொல்யூஷன் கிடைக்கும். ஓகே, யாருக்கெல்லாம் இப்போ ப்ராப்ளம்ல டவுட் இல்லையோ ஃபார் தட் பர்சன்ஸ் ஐ எம் டேக்கிங் சொல்யூஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்பதான் ஒரு புரோட்டோகால் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. அந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் ஏஆர்பி அப்படின்னு ஒரு புரோட்டோகால் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. ஏஆர்பி அப்படின்றது என்னன்னா அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால். ஏஆர்பின்றது என்ன? அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால்னு. இந்த புரோட்டோகால் எதுக்கு கண்டுபிடிச்சாங்கன்னா, இட் இஸ் a protocol
is used to find destination MAC. It's a protocol is used to find destination MAC with the help of destination IP. ஆர்க்ன்றது நீங்க நல்லா படிக்கணும். ஆர்க் அட்ரஸ் ரெசல்யூஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் a protocol is used to find your destination MAC with the help of destination IP. இந்த புரோட்டோகால் என்ன பண்ணுவார்னா, டெஸ்டினேஷன் ஐபி தெரிஞ்சா போதும். சார் எனக்கு டெஸ்டினேஷன் ஐபியே தெரியாதுன்னா கண்டிப்பா இவரால ஒர்க் பண்ண முடியாது. டெஸ்டினேஷன் ஐபி தெரிஞ்சிச்சுன்னா போதும், அந்த ஐபியை வச்சு மேக்கை கண்டுபிடிச்சிடுவார். அப்போ இங்க நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம்னா, ஈத்தர்நெட் புரோட்டோகாலுக்கு டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் தெரியாது. அப்போ இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகால் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இந்த டேட்டா ஸ்டாப் பண்ணி வச்சிருவார். இதை வெளியே அனுப்ப போறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த எக்கோ டேட்டாவை வெளியே அனுப்ப போறது கிடையாது. அப்போ ஈத்தர்நெட் என்ன பண்ணுவார்னா, ஈத்தர்நெட் அவர்கிட்ட சப் புரோட்டோகால் இருக்கும், அந்த புரோட்டோகாலுக்கு பேர் தான் ஏஆர்பி. அப்போ ஈத்தர்நெட் இப்போ யாரை கால் பண்ணுவார்னா, ஏஆர்பியை கால் பண்ணுவார். எதுக்கு ஏஆர்பி கால் பண்ணுவார்னா, ஈத்தர்நெட் சொல்லுவார் இதெல்லாம் எந்த லேயர்ல நடக்கும், டேட்டா லிங்க் லேயர்ல நடக்கும். ஈத்தர்நெட் என்ன பண்ணுவார்னா, ஏஆர்பி கால் பண்ணி, ஏஆர்பி எனக்கு 50.20 மேக் அட்ரஸ் மட்டும் கொஞ்சம் கெட் பண்ணித்தா, எனக்கு வேணும் அவரோட மேக்னு ஈத்தர்நெட் ஆர்ப கிட்டப்பார். அப்ப ஈத்தர்நெட் போய் டெஸ்டினேஷன் மேக்கை கண்டுபிடிப்பாருன்னா கிடையாது. ஈத்தர்நெட் ஆர்பிட்ட விட்டுருவாரு, ஆர்ப் போய் தான் டெஸ்டினேஷன் மேக் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவார். அப்ப இது வரையும் அந்த டேட்டா ஸ்டாப் ஆயிட்டு, இப்ப ஏஆர்பி என்ன பண்ணுவார்னா, புதுசா ஒரு டேட்டா ஒன்று கிரியேட் பண்ணுவார். மெதுவா கிளாஸ் கவனிங்க. இப்ப ஏஆர்பி என்ன பண்றாரு, ஏஆர்பி புதுசா ஒரு டேட்டா ஒன்று ஜென்ரேட் பண்ணுவார், புதுசா டேட்டா லிங்க் லேயர்ல. இதுக்கு பேர் தான் ஏஆர்பி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் ஏஆர்பி ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட்ல டோட்டலா 4 கண்டென்ட் இருக்கும். என்ன இருக்கும்னா, என்னோட ஐபி என்னன்னா 50.0.0.10. என்னோட மேக் என்னன்னா 00A. then who is 50.0.0.20. யாருன்னா 50.20 இருக்கீங்கன்னா, please give your MAC, உங்க மேக்கை எனக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்கும். ஓகே, ஒரு ஏஆர்பி ரிக்வெஸ்ட் ஒன்று ஜென்ரேட் ஆகும். இதுல என்ன இருக்கும், 4 கண்டென்ட் இருக்கும். இது ரொம்ப முக்கியமானது. மை ஐபி, என்னோட ஐபி 50.0.0.10. என்னோட ஐபி 50.10. என்னோட மேக் அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னோட மேக் அட்ரஸ் 00A. யாருன்னா 50.0.0.20 இருக்கீங்கன்னா, உங்க மேக்கை கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகும். இது சோர்ஸ் ஐபி டெஸ்டினேஷன் ஐபிலாம் கிடையாது, இது உள்ள இருக்கு டேட்டா. இது டேட்டா லிங்க் லேயர்ல. அப்போ என்ன என்கேப்சுலேஷன் ஆகும், வெறும் சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் மேக் மட்டும் தான் என்கேப்சுலேஷன் ஆகும். அப்போ மெதுவா யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. இப்போ இந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட் வெளியே போகணும், அப்போ சோர்ஸ் மேக் என்னவா இருக்கும், டெஸ்டினேஷன் மேக் என்னவா இருக்கும்னு பாருங்க. இந்த சிஸ்டம்ல இருக்கு. அப்போ சோர்ஸ் மேக் என்ன, 00A. இது எல்லாம் எந்த சிஸ்டம்ல நடந்து இருக்கு, ஏ சிஸ்டம்ல நடந்து இருக்கு. சோர்ஸ் மேக் என்னன்னு கேட்டீங்கன்னா 00A. டெஸ்டினேஷன் மேக் என்னன்னு யோசிச்சு பார்த்து மெதுவா சொல்லுங்க, டோபாலஜி பார்த்து. ஓகே, அப்போ இங்க பாதி பேர் டெஸ்டினேஷன் மேக் என்ன சொல்ல சான்ஸ் இருக்கு, சார் டெஸ்டினேஷன் மேக் வந்து 00Bன்னு சொல்ல நிறைய சான்சஸ் இருக்கு. இத்தனை பேட்ச் எடுத்து நிறைய பசங்க எனக்கு இதான் சொல்லுவாங்க, டெஸ்டினேஷன் மேக் 00Bன்னு. நல்லா யோசிச்சு பாருங்களேன்,
இந்த டெஸ்டினேஷன் மேக் 00B தெரியும்னு சொல்லிட்டு தானே நம்ம வந்து ஏஆர்பி ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சோம். அப்ப மட்டும் எப்படி ஏஆர்பி ரிக்வெஸ்ட்க்கு 00B தெரியும்? சொல்றது புரியுதா? இந்த மேக் தெரியலன்னு சொல்லிட்டு தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப மட்டும் இப்ப மட்டும் எப்படி தெரியும் 00Bன்னு? தெரியாது. டெஸ்டினேஷன் மேக் என்ன தெரியாது. அப்ப என்ன பண்ணிடுவாரு? டெஸ்டினேஷன் மேக்க எல்லாமே F போட்டுருவாரு. என்ன பண்ணுவாரு? எல்லாமே F போட்டுருவாரு. எல்லாமே F போட்டா அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக் அட்ரஸ பிராட்காஸ்ட்காக அலோகேட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே F-ஆ ஒரு மேக் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பேர் தான் பிராட்காஸ்ட் மேக் அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? பிராட்காஸ்ட் மேக். அப்போ இந்த பிசி என்ன பண்ணுவார்னா, ஏஆர்பி ரிக்வெஸ்ட் ஜெனரேட் பண்ணி, அந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட்ல ஒரு 4 கண்டென்ட் பிளேஸ் பண்ணுவார். என்ன கண்டென்ட்னா, my IP is 50.0.0.10, my Mac is 00A, who is 50.0.0.20, give your Mac அப்படின்னு ஜெனரேட் பண்ணுவார். சரி, ஜெனரேட் பண்ணிட்டு இந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட் தான் உங்களோட பிசிக்கல் லேயருக்கு போகுது. என்னது? பிசிக்கல் லேயர். இந்த நிக்கர் என்ன பண்ணுவாரு? நிக்கரோட ஃபங்க்ஷன் என்ன? இட்ஸ் யூஸ் டு கன்வெர்ட் பைனரி சிக்னல்ஸ் இன்டு எலக்ட்ரிக்கல். அப்போ இப்ப நடந்தது எல்லாமே பைனரி, இது எலக்ட்ரிக்கலா மாத்தி வெளிய அனுப்பிச்சிடுவார். அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நிக்கார்ல இருந்து வெளியே போறது யாரு? எக்கோ டேட்டாவா? கிடையாது. ஏன் எக்கோ டேட்டா போல? எக்கோ டேட்டாக்கு டெஸ்டினேஷன் மேப் தெரியலன்னு நின்றுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் நிக்கார்ல இருந்து வெளியே போறவர் யாரு? வெளியே போறவர் ஏஆர்பி ரிக்வெஸ்ட். ஏஆர்பி ரிக்வெஸ்ட் வந்து எப்படி போகுது? பிராட்காஸ்டா போகுது. பிராட்காஸ்ட்னா என்ன? யாரு வேணாலும் இந்த ரிக்வெஸ்ட் ஓபன் பண்ணி படிக்கலாம். என்னது? டெஸ்டினேஷன் மேக் என்ன? எஃப்எஃப். அப்ப என்ன அர்த்தம்? யாரு வேணாலும் இந்த மேக் அட்ரஸை ஓபன் பண்ணி பார்க்கலாம். அதான் எஃப்எஃப்னு போட்டிருக்கு. சரி, ஏஆர்பி ரிக்வெஸ்ட்டை வெளியே அமிச்சாச்சு நிக்கார் வெளியா. அப்போ இது எல்லாருக்கும் கிடைச்சிருக்குமா? ஏஆர்பி ரிக்வெஸ்ட் போயிடுச்சு. நான் இப்படி காமிக்கிறேன். இது எல்லா பிசிக்கும் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாருமே ஓபன் பண்ணி படிக்கிற பவர் இருக்கும். ஆனா யாரு ரிப்ளை பண்ணுவாரு? யாரை கேட்டிருக்கீங்க? 50.20 கேட்டிருக்கீங்க. அப்ப யாரு ரிப்ளை பண்ணுவார்னா, அந்த 50.20 பிசி இருந்தார்னா அவர் என்ன பண்ணுவாரு? அங்க வந்து ஒரு ரிப்ளை அனுப்பிச்சு விடுவாரு. என்ன ரிப்ளைனா, அதுக்கு பேர் தான் ஏஆர்பி ரிப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன? ஏஆர்பி ரிப்ளை. அப்ப ஆர்ப் ரிக்வெஸ்ட் போயிருக்கு. இப்போ அந்த சிஸ்டம் என்ன பண்ணுவாரு? ஆர்ப் ரிப்ளை ஒன்று ஜெனரேட் பண்ணுவார். இதுல 4 கண்டென்ட் இருக்கும். திருப்பி என்ன கண்டென்ட் இருக்கும்? என்னோட ஐபி என்னன்னு கேட்டீங்கன்னா 50.0.0.20. நான் தான் 50.0.0.20. என்னோட மேக் அட்ரஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 00B. ஓகே, என் மேக் தானே வேணும். ஜஸ்ட் டேக் மை மேக். ஓகே, என் மேக் தான் 00B. நான் தான் 50.20. யுவர் ஐபி, உன்னோட ஐபி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 50.0.0.10. உன் மேக் என்ன? உன் மேக் வந்து 00A. இப்போ இந்த டேட்டாக்கு சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ஆட் ஆகும். சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக். இப்போ சோர்ஸ் மேக் என்னவா எடுத்துப்பார் அப்படின்னா அவரோட மேக் 00Bன்னு. இப்போ டெஸ்டினேஷன் மேக் என்ன எடுத்துப்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா 00A அப்படின்னு எடுத்துப்பாரு. என்னோட டவுட் என்னன்னா, இப்ப மட்டும் எப்படி தெரியும் டெஸ்டினேஷன் மேக் 00Aன்னு? ஓகே, அப்ப டெஸ்டினேஷன் மேக் 00A எப்படி தெரியும்னா, பாக்கெட் யார்ட்டு வந்திருக்கு? 00A கிட்ட இருந்து. அப்ப இவருக்கு என்ன தெரியும்? டெஸ்டினேஷன் தெரியும். அப்ப சோர்ஸ் 00Bன்னு போட்டுருவாரு, டெஸ்டினேஷன் போடுவாரு 00A. இந்த ஏஆர்பி ரிப்ளை தான் இந்த சிஸ்டமுக்கு வரும். அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? ஆர்ப் ரிக்வெஸ்ட் போ சொல்ல பிராட்காஸ்டா போயிடுச்சு. ஆர்ப் ரிப்ளை வர சொல்ல என்னது? ஏஆர்பி ரிப்ளை வர சொல்ல பிராட்காஸ்டா வராது, யூனிகாஸ்டா வரும். இது எல்லாமே இன்டர்வியூக்கு முக்கியமோ இல்லையோ, நம்ம எல்லாரும் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸா ஆக போறோம்னா இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேலை செய்யணும்ல, நெட்வொர்க் இன்ஜினியர் ஜாப் கிடைச்சணும், போயிட்டு நிறைய ட்ரபிள் ஷூட் பண்ணணும்ல. அப்ப இந்த லாஜிக் ரொம்ப முக்கியம். இதை நீங்க மக்கப் பண்ணக்கூடாது. அப்ப ஆர்ப் ரிக்வெஸ்ட் எப்படி போவோம்? பிராட்காஸ்டா போகும். ஆர்ப் ரிப்ளை எப்படி வரும்? யூனிகாஸ்டா வரும். பிராட்காஸ்ட்னா என்ன? யாரு வேணா ஓபன் பண்ணலாம். யூனிகாஸ்ட்னா என்ன? இவர் மட்டும் தான் ஓபன் பண்ணணும், இவருக்கு மட்டும் தான் டேட்டா அனுப்புறீங்க. ஆர்ப் ரிக்வெஸ்ட் போயிருச்சு, ஆர்ப் ரிப்ளை வந்துருச்சு நல்லபடியா பிசிக்கல் லேயர் வழியா. இவர் கீழே இருக்கட்டும்.
அப்ப இது இந்த பிசிக்கல் லேயர் வழியா தான் இந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட் போயிருக்கும், இந்த ஏஆர்பி ரிப்ளை வந்திருக்கும். சரி, ஆர்ப் ரிக்வெஸ்ட் போய் ஆர்ப் ரிப்ளை இந்த சிஸ்டமுக்கு வந்துருச்சு. எப்போ ஆர்ப் ரிப்ளை வந்துருச்சோ ஆர்ப்புக்கு 2 ஜாப் இருக்கும். மெதுவா கவனிங்க. ஓகே, எப்போ ஏஆர்பி ரிப்ளை வந்துருச்சோ இந்த சிஸ்டமுக்கு இந்த ஏஆர்பிக்கு 2 ஜாப் இருக்கு. என்ன ஜாப்னா, ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்காரோ அது ஒரு டேபிள்ல நோட் பண்ணி வச்சுப்பார். யாரு? இந்த 50.10ல இருக்க ஏஆர்பி என்ன பண்ணுவாரு, என்ன கண்டுபிடிச்சாரு, 50.20யோட மேக் கண்டுபிடிச்சிட்டாருல, அதை நோட் பண்ணிப்பார். 50.0.0.20யோட மேக்கை கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மேக் கண்டுபிடிச்சிருக்கேன், 00B நோட் பண்ணி வச்சுப்பாரு ஓரமா. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஆர்க் டேபிள் அப்படின்றாங்க. இது ஏன் இருக்குன்னு அப்புறமா பார்த்துக்கலாம். ஆர்க் டேபிள். அப்ப ஆர்ப்புக்கு 2 ஜாப் இருக்கு. ஒரு ஜாப் என்னன்னா ஆர்க் டேபிள்ல கண்டுபிடிச்ச ஐபியோட மேக்கை நோட் பண்ணி வச்சுக்கணும். இன்னொரு ஜாப் என்னன்னா இதை எடுத்துன்னு போயிட்டு ஈத்தர்நெட் புரோட்டோகால் கிட்ட சொல்லிடணும். ஏன்னா ஈத்தர்நெட் புரோட்டோகால் தான் என்னை கூப்பிட்டாரு. என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாரு, நான் தான் ஆர்ப்பு, என்னை கூப்பிட்டு கண்டுபிடிக்க சொன்னாரு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப யார்கிட்ட போய் சொல்லணும், இதை ஈத்தர்நெட் கிட்ட போய் சொல்லிடணும். நான் என்ன பண்ணுவேன், ஈத்தர்நெட் கிட்ட போய் அப்டேட் பண்ணிடுவேன். ஈத்தர்நெட் இந்த மாதிரி மேக் அட்ரஸ் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன மேக், 00B. அப்போ இந்த ஈத்தர்நெட் புரோட்டோகால் என்ன பண்ணுவாரு, இப்பதான் டெஸ்டினேஷன் மேக் போட போறார். இப்ப என்ன பண்றாரு, இப்பதான் டெஸ்டினேஷன் மேக் போட போறார். அப்போ ஒரு டேட்டாக்கு டெஸ்டினேஷன் மேக் போட போறாருன்னா இங்க இவ்வளவு பெரிய ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆர்ப் ரிக்வெஸ்ட் அனுப்பணும். ஆர்ப் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு டெஸ்டினேஷன் ஐபியோட மேக்கை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா தான் ஈத்தர்நெட் என்ன பண்ணுவார்னா அந்த மேக்கை ஏஆர்பி என்ன பண்ணுவார்னா ஈத்தர்நெட் கிட்ட அந்த மேக்கை தருவாரு. அதுக்கப்புறமா தான் ஒரு டெஸ்டினேஷன் மேக் போடுவாரு. அப்ப இதுக்கு பேர் தான் ஃப்ரேம் என்கேப்சுலேஷன்றாங்க. ஃப்ரேம் என்கேப்சுலேஷன் அப்படின்னா ஃப்ரேம், இதுக்கு பேர் தான் ஃப்ரேம். மேக் போடுறாங்களா, இதுக்கு பேர் தான் என்ன, இதுக்கு பேர் தான் ஃப்ரேம். அப்போ சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படின்னா டேட்டா இருக்கு, ஃபார்மட் இருக்கு, டைமிங் இருக்கு, சம்திங் இருக்கு, ஐபி இருக்கு, மேக் இருக்கு. இப்போ டேட்டா ரெடி. இப்போ இந்த டேட்டா தான், நல்லா கவனிங்க, இப்போ இந்த டேட்டா தான் உங்களோட நிக்கார்ட் வழியா உங்களோட டெஸ்டினேஷன் பிசிக்கு போயிட்டு ரிட்டர்ன் உங்களுக்கே வந்துடும். அப்போ ரிட்டர்ன் உங்களுக்கே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், ரிப்ளை ஃப்ரம் 50.20ன்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம், கனெக்டிவிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்போ இப்போ இந்த டேட்டா தான் எங்க போயிட்டு வரும், இந்த டேட்டா தான் பை டிஃபால்ட்டா 4 டைம்ஸ் விண்டோஸ்ல பிங் பண்ணீங்கன்னா பை டிஃபால்ட் 4 தடவை போற மாதிரி டிசைன் பண்ணிருப்பாங்க. அப்போ இப்போ இந்த டேட்டா தான் உங்க டெஸ்டினேஷன் பிசி போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுன்னு திருப்பி உள்ள வந்துடும். திருப்பி இதே டேட்டா டெஸ்டினேஷன் போய் யூட்டர்ன் அடிச்சுன்னு உள்ள வந்துடும். திருப்பி இதே டேட்டா டெஸ்டினேஷன் போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுன்னு உங்க பிசிக்கு வந்துடும். திருப்பி லாஸ்ட் ஒரு தடவை இதே டேட்டா வெளியே போய் டெஸ்டினேஷன் போய் யூட்டர்ன் அடிச்சுன்னு உள்ள வந்துடும். அப்போ பை டிஃபால்ட்டா 4 டைம் இந்த டேட்டா வெளியே போயிட்டு உள்ள வர மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. அப்போ ஓகே சார், பிங் பண்ணோம், பிங் ஆயிடுச்சு. அப்போ இங்க எத்தனை வந்திருக்கு, இங்க 4 ரிப்ளை வந்திருக்கு. ரிப்ளை ஃப்ரம் 50.20, ரிப்ளை ஃப்ரம் 50.20, ரிப்ளை ஃப்ரம் 50.20, ரிப்ளை ஃப்ரம் 50.20 4 ரிப்ளை வந்துருச்சு. இப்போ நல்லா கவனிங்க, திருப்பி போய் பிங் பண்றோம் வச்சுக்கோங்க. இதே சிஸ்டம்ல பிங் பண்ண பிங் ஆயிடுச்சு. திருப்பி பிங் பண்றேன். அப்போ என்ன நடக்கும், அப்படியே கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. அப்ளிகேஷன் லேயர்ல எக்கோ டேட்டா ஜென்ரேட் ஆகும். அந்த டேட்டாவை ஜென்ரேட் பண்ண போற ஒரு யாரு, ஐசிஎம்பி. அந்த டேட்டாவோட சைஸ் என்ன, 32 பைட். தென் அந்த டேட்டா பிரசன்டேஷன் லேயருக்கு போகும். பிரசன்டேஷன் லேயர்ல என்ன ஆட் ஆகும், ஃபார்மட் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். தென் அந்த டேட்டா செஷன் லேயருக்கு போகும். செஷன் லேயர்ல என்ன ஆட் ஆகும், டைமிங் என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். தென் அந்த டேட்டா டிரான்ஸ்போர்ட் லேயர் போகும். டிரான்ஸ்போர்ட் லேயர்ல என்ன ஆட் ஆகும், ஏதோ ஒரு என்கேப்சுலேஷன் ஆட் ஆகும். தென் அந்த டேட்டா நெட்வொர்க் லேயருக்கு போகும். நெட்வொர்க் லேயர்ல என்ன ஆட் ஆகும், சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ஆட் ஆகும். அதை ஆட் பண்ண போற ஒரு யாரு, ஐபி. அப்ப சோர்ஸ் ஐபி என்னவா எடுத்துப்பாரு, 50.10 எடுத்துப்பாரு. டெஸ்டினேஷன் ஐபி என்னவா எடுத்துப்பாரு, 50.20 எடுத்துப்பாரு. அப்ப அந்த ஐபி ஆட் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் என்ன, அதுக்கு பேர் தான் பாக்கெட் என்கேப்சுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கெட் என்கேப்சுலேஷன் நடந்தவனையும் அந்த டேட்டா லிங்க் லேயருக்கு போகும். கரெக்டா, சோர்ஸ் ஐபி, டெஸ்டினேஷன் ஐபி ஆட் ஆயிரும். அதுக்கப்புறமா அது டேட்டா லிங்க் லேயருக்கு போகும். டேட்டா லிங்க் லேயர்ல என்ன நடக்கும், சோர்ஸ் மேக், டெஸ்டினேஷன் மேக் ஆட் ஆகும். அதை ஆட் பண்ண போறவர் தான் யாரு, ஈத்தர்நெட். பட் இந்த டைமும் ஈத்தர்நெட்டுக்கு டெஸ்டினேஷன் மேக் தெரியாது. அப்ப யாரை கால் பண்ணுவாரு, ஏஆர்பி கால் பண்ணுவாரு ஃபைன் பண்ண சொல்லி. ஆனா
செகண்ட் டைம் எந்த விதமான ஏஆர்பி ரிக்வஸ்டும் ஏஆர்பி ரிப்ளையும் வராது. ஏன் சார் ஏஆர்பி ரிக்வஸ்ட் போகாதுன்னா, இங்க இருக்க ஓரமா என்ன இருக்கு? ஆர்க் டேபிள்னு ஒரு டேபிள் இருக்கா? இந்த டேபிள்ல ஏற்கனவே ஃபைண்ட் பண்ண மேக்க நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? என்ன நோட் பண்ணி வச்சிருக்கீங்க? 50.0.0.20 ஓட மேக்கு 00 ஃபர்ஸ்ட் டைம் வெளியே போக சொல்லி கண்டுபிடிச்சாச்சா? அப்ப நோட் பண்ணி வச்சிருக்கீங்களா? அப்ப ஆர்ப் என்ன பண்ண மாட்டாரு? ஆர்ப் இனிமே ரிக்வெஸ்ட் அனுப்ப மாட்டாரு. ஏன்னா ஆர்ப்புக்கு தெரியும் 50 or 20 ஓட மேக் 00 அப்ப ஈத்தனாட் கிட்ட என்ன சொல்லிடுவாரு? என்னோட மேக் எனக்கு தெரியும், அவரோட மேக்கு இந்த டேக் திஸ் மேக்னு சொல்லிட்டு 00 சொல்லிடுவாரு. அப்போ ஃப்ரேம் ரெடி ஆயிடும். அப்போ இதுல இருந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் ஏஆர்பி ரிக்வெஸ்ட் போயிட்டு ரிப்ளை வரும். செகண்ட் டைம்ல இருந்து பிங் பண்ணீங்கன்னா இந்த ஏஆர்பி டேபிள்ல இருந்தே உங்களோட மேக் அட்ரஸ் ஈத்தர்நெட்டுக்கு போயிடும். அப்போ இதுல செகண்ட் டைம்ல இருந்து ஆர்ப் ரிக்வெஸ்ட் ரிப்ளை கிடையாது. சரி ஓகே சார், ஃபர்ஸ்ட் டைம் போக சொல்ல ஆர்ப் ரிக்வெஸ்ட் போகுது, ரிப்ளை வருது, ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாரு, செகண்ட் டைம்ல இருந்து போக தேவையில்ல. என்ன சார் பெனிஃபிட் இருக்கு? யாரா யோசிச்சு பாருங்களேன். இப்ப ஆர்ட் டேபிள் இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட் இருக்கு? யோசிச்சு பார்த்துட்டு ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்க உங்க மனசுக்குள்ளே. பாதி பேர் என்ன சொல்லுவீங்க? சார் டைம் பெனிஃபிட் தானே சார் அப்படின்னு. டைம்லாம் கிடையாது. இது இன்னும் அவ்வளோ ஒன்றும் டிலே ஆகாது. ஆர்ட் டேபிள் இருந்தாலும் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட், ஆர்ட் டேபிள் கேட்ச் இல்லைனாலும் வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். இந்த ஆர்ட் டேபிள் இருக்கிறதுனால ஒரு பெனிஃபிட் இருக்கு. ஓகே, இந்த ஆர்ட் டேபிள் பெனிஃபிட் பார்ப்போம். ஒரு ஸ்டோரி சொல்றேன். Okay, now listen. இதான் சுரேன். இப்போ எனக்கு முன்னாடி வந்து ஒரு 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த 30 ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மணி. ஸ்டூடெண்ட் ஐடி வந்து 7274 அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் ஐடி வச்சிருக்காரு. அவர் ஸ்டூடெண்ட் ஐடி. எல்லாருக்கும் ஒரு பேர் இருக்கு, எல்லாருக்கிட்டையும் ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு. இப்போ சுரேனுக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, சுரேனுக்கு என்ன தெரியும்னா, மணி அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னு தெரியும், ஆனா யாருன்னு தெரியாது. மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி இருக்கு தேவைப்படுது, அவ்வளவுதான் ரிக்யர்மெண்ட். சுரேனுக்கு என்ன தேவைப்படுது? சுரேனுக்கு மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி தேவைப்படுது. ஆனா இதுக்கு முன்னாடி மணி யாருன்னு பார்த்தது கூட இல்லை, ஆனா இருக்காங்கன்னு தெரியும். அப்போ சுரேன் என்ன பண்ணணும்? மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி வாங்கணும். இங்க 30 பேர் இருக்காங்க. அப்போ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு, நீங்க தான் மணியா, உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுங்க, நீங்க தான் மணியா, உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுங்க, நீங்க தான் மணியான்னு இந்த 30 பேர்கிட்ட ஒரு ஆள்கிட்டயா போய் கேட்கறதுக்கு டைம் டிலே ரொம்ப அதிகமாயிடும். தேவையில்லாம கேட்கணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், ஒரு கொஸ்டினை லவுடா கேட்க போறேன். என்ன பண்றேன்? இப்படி ஒரு ஆள்கிட்ட போய் கேட்கறதுக்கு பதிலா, who is money? Please give your student ID. அப்படின்னா நான் ஒரு ஆள்கிட்டயா போய் கேட்டு அதுக்கு போய் யூனிகேஸ் கம்யூனிகேஷன் என்னால பண்ண முடியாது. ஒரு ஆள்கிட்டயா போயிட்டு அதுக்கு போது என்ன பண்றேன், who is money? இந்த கிளாஸ் ரூம்ல யார் மணி இருக்கீங்க, உங்க ஸ்டூடெண்ட் ஐடி கொடுங்கன்னு சொல்லிட்டு I am doing a broadcast communication. அப்போ ஒரு ஆள்கிட்டயா போய் கேட்கறதுக்கு என்ன பண்ணலாம், பேசாம பிராட்காஸ்ட் பண்ணிடலாம். who is money? give a student ID. இப்ப மணி இருக்காருன்னா மணி என்ன பண்ணுவாரு? மணியும் திருப்பி வந்து கத்தி தான் சொல்லணுமா? நான் கத்தி கேட்டேன், யாருப்பா இங்க மணி அப்படின்னு. அவரும் வந்து சார் நான் தான் மணின்னு கத்தணுமா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா
மணிக்கு தெரியும் சுரேன் சார் தான் கூப்பிட்டுருக்கேன்னு. அப்போ மணி என்ன பண்ணுவாரு, மணி என்கிட்ட வந்து சொல்லுவார், இல்ல எனக்கு மட்டும் சொல்லுவார். என்ன சொல்லுவாரு, சார் நீங்க கூப்பிட்டீங்களா மணின்னு, அது நான் தான் சார் மணி, என்னோட ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க 7274 அப்படின்னு. என்ன அர்த்தம், மணி எனக்கு யூனிகாஸ்ட் பண்றாரு. யூனிகாஸ்ட்னா என்ன, அவர் எல்லார்கிட்டையும் சொல்லல, அழகா கூப்பிட்டு சுரேன் சார் தானே தெரிஞ்சுக்கிட்டு சுரேன் சார் கிட்ட வந்து சொல்றாரு, இந்த மாதிரி சார் நான் நீங்க கூப்பிட்டீங்க மணின்னு, ஓகே நான் தான் மணி, என் ஸ்டூடெண்ட் ஐடி வச்சுக்கோங்க. அப்போ எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு, எனக்கு மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி தெரிஞ்சிச்சு. என்னது 7274. அப்போ இதுவரையும் பார்த்த டெக்னாலஜி என்னது, இப்ப போச்சா ஊஇஸ் மணின்னு, இதுதான் ஏஆர்பி ரிக்வெஸ்ட். ரிக்வெஸ்ட் மணி ரிப்ளை பண்ணாரா, அதுதான் என்ன, ஏஆர்பி ரிப்ளை. நான் இதை நோட் பண்ணி வச்சிட்டேன்னா இதுக்கு பேர் தான் ஏஆர்பி டேபிள். ஆர் டேபிள்ல நோட் பண்ணி வச்சிட்டேன். ஆனா என்ன சொல்ல வராங்க, நீங்க போட்டிருக்க ஆர் டேபிள், ஒரு சிஸ்டம்ல ஆர் டேபிள் இருக்குன்னா அது 5 minutes மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஃபிளஷ் ஆயிருன்றாங்க. அப்போ 5 minutesக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஏஆர்பி வெளியே போகும். அப்ப ஆர் டேபிள் பர்மனன்ட் கிடையாது. ஆர் டேபிள் எவ்வளோ, ஆர் டேபிள் வந்து இட்ஸ் அ டெம்பரவரி. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்க, ஆர் டேபிள் இருக்கு, நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் 7274. இது எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும், இங்க ஜஸ்ட் 5 minutes மட்டும்தான் இருக்கும், அதுக்கப்புறமா ஃபிளஷ் ஆயிரும். அதுவும் எப்போ ஃபிளஷ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ மணி கிட்ட நான் பேசினேன், மணி கிட்ட எப்ப பேசினேன் அப்படின்னா 450க்கு பேசியிருக்கேன், அதுக்கப்புறமா திருப்பி 453க்கு பேசிட்டேன். நல்லா கவனிங்க, 450க்கு பேசினேன், அதுக்கப்புறமா திருப்பி 453க்கு ஒரு தடவை பேசிட்டேன். அப்ப என்ன ஆகும், 5 minutes அப்டேட் ஆயிடும். அப்ப எப்போ 5 minutes முடியும், 450க்கு மணி கிட்ட பேசிருக்கீங்க, அதோட பேசவே இல்லை மணி கிட்ட, மணி உங்ககிட்ட பேசவே இல்லை, இப்போ 456 ஆயிடுச்சு, நடுவில் மணி கிட்ட பேசவே இல்லை, அப்பதான் என்ட்ரி ஃபிளஷ் ஆயிடும். இல்ல சார் 5 நிமிஷத்துக்குள்ள அப்பப்போ மணி கிட்ட பேசினே இருக்கேன்னா 5 minutes மெயின்டைன் ஆகினே இருக்கும். இப்போ இதுதான் ஆர் டேபிள். சரி, இப்போ இன்கேஸ் இந்த ஆர் டேபிள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்படி யோசிச்சு பாருங்க, சுரேன் வந்து ஊ இஸ் மணின்னு கேட்டேன், மணி என்ன பண்ணிட்டாரு, மணி நான் தான் சார் 7274 சொல்லிட்டாரு. ஓகே மணி நோட் பண்ணி வச்சுட்டேன், நோட் பண்ணி வச்சுட்டேன் மீன்ஸ் ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி தேவைப்படுது எனக்கு. ஓகே நல்லா கவனிங்க, திருப்பி மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி எனக்கு தேவைப்படுது. ஏன் அப்படின்னா இங்க நான் ஸ்டோர் பண்ணல, என் மைண்ட்ல கெப்பாசிட்டி இல்லை, நான் நீங்க எது சொன்னாலும் நான் மறந்துடுவேன், அப்போ மட்டும் தான் ஞாபகம் வச்சிருப்பேன் அப்படின்னு சினாரி வச்சுக்கோங்க. அப்போ திருப்பி நான் என்ன பண்ணுவேன், எனக்கு மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி மறந்துருச்சு, திருப்பி என்ன பண்ணுவேன், ஏ ஊ இஸ் மணி கிவ் யூ ஸ்டூடெண்ட் ஐடி ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன். மணி என்ன பண்ணுவாரு, என்கிட்ட சொல்லுவார், சார் நான் தான் மணி அப்படின்னு. திருப்பி கொஞ்ச நேரத்தில் மறந்துடுவேன், திருப்பி என்ன பண்ணுவேன், ஊ இஸ் மணி கிவ் யூ ஸ்டூடெண்ட் ஐடின்னு ப்ராட்காஸ்ட் பண்ணுவேன், திருப்பி மணி ரிப்ளை பண்ணுவார், திருப்பி ஸ்டூடெண்ட் ஐடியும் மறந்துடுவேன். அப்போ ஒரு தடவையும் நான் என்ன பண்ணுவேன், ரிக்வெஸ்ட்டை ப்ராட்காஸ்ட் பண்ணினே இருப்பேன். இதனால யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க, சூரியனுக்கா இல்ல மணிக்கா இல்ல வேற யாருக்கு பிரச்சனை, நான் ஒரு தடவை மறந்துனே இருக்கேன், என்கிட்ட டேபிள் எதுவுமே இல்லை, அப்போ ஒரு தடவை நான் சத்தம் போட்டு கேட்டுனே இருப்பேன், இதனால யாருக்கு பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? ஓகே குட். அப்படின்னா இதனால பிரச்சனை சூரியனுக்கும் கிடையாது, இதனால பிரச்சனை மணிக்கும் கிடையாது, யாருக்குங்க பிரச்சனை, இந்த பக்கத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ் அட்டன் பண்றாங்களா, இவங்களுக்கு தான் பிரச்சனையே. ஏன் அப்படின்னா ஒரு தடவையும் நான் கத்தி 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 பேசிட்டு இருப்பேன், நான் மணியை ஞாபகமே வச்சுக்க மாட்டேன், ஒரு தடவை மணியை மறந்துடுவேன். அப்போ ஒரு தடவையும் ஊ இஸ் மணி கத்த 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 இவங்க ஒரு பீரியட் இரிட்டேட் ஆயிடுவாங்க. அப்ப யாருக்கு பிரச்சனை, இவங்களுக்கு தான். ஓகே, அப்போ இததான் என்ன சொல்ல வராங்க, டிராபிக்ன்றாங்க. அன்வான்ட் டிராபிக் போய்கிட்டே இருக்கும், யாருக்கு, இந்த ரிமைனிங் மெம்பர்ஸ்க்கு. அப்போ இவருனால ஞாபகம் வச்சுக்க முடியலன்னா தேவையில்லாம இவங்களுக்கும் டிராபிக் போயினே இருக்கும். அப்போ எவ்வளவுக்கு டிராபிக் அதிகமா இருக்கும் அவ்வளவுக்கு நெட்வொர்க் என்னவா இருக்கும், ஸ்லோவா இருக்கும். அப்போ இவர்கிட்ட ஒரு டேபிள் கூட இல்ல, இவர் மைண்ட்ல ஸ்டோரேஜே இல்லைன்னா இங்க என்ன இருக்கும், ஒரு தடவை ப்ராட்காஸ்ட் பண்றதுக்கு இங்க ஏகப்பட்ட டிராபிக் அதிகமா இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஏகப்பட்ட டிராபிக்ஸ் இருக்கும் இங்க. அப்போ இந்த டிராபிக்கை ஓவர் கம் பண்ணதான் என்ன பண்ணிட்டாங்க,
நீ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் கத்தி கேட்டுக்க சுரேன், ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கேட்டுட்டீங்களா, அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பேர் தான் என்ன, ஆர்க் டேபிள். அப்ப என்ன ஸ்டோர் பண்ணிடுவாரு, மணியோட ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 4 நோட் பண்ணி வச்சுப்பாரு. இது 5 நிமிஷம் இருக்கும். அப்போ இதுக்கு மேல 5 நிமிஷத்துக்குள்ள இல்ல 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எப்பயாவது மணி கூட பேசணும்னா திருப்பி நான் என்ன பண்ண தேவையில்ல, இந்த ப்ராட்காஸ்ட் பண்ண தேவையில்ல. மணி இங்க வா போனா மணி வந்துருவாரு. மணி ஸ்டூடெண்ட் ஐடி 1 2 3 4 ஆன 1 2 3 4. இட்ஸ் நாட் 1 2 3 4. சாரி. 7 2 7 4ல 7 2 7 4. அப்ப ஆர்க் டேபிள் இல்லைன்னா ஃபார் எவ்ரி டிரான்சாக்ஷனுக்கும் டிராஃபிக் அதிகமா இருக்கும். அதுவே ஆர்க் டேபிள் இருக்குன்னா கண்டிப்பா டிராஃபிக் கம்மியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஏஆர்பி ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு ரிப்ளை வாங்கிட்டு அதுக்கப்புறமா ஆர்க் டேபிள் ஸ்டோர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் டைம்ல இருந்து ஆர்க் ரிக்வெஸ்டும் போகாது, ஆர்க் ரிப்ளையும் வராது, டைரக்டா உங்க எக்கோ ரிக்வெஸ்ட் எக்கோ ரிப்ளை போகும். அப்போ இதுதான் ஓஎஸ்ஐ லேயரோட பேக் எண்ட் ப்ராசஸ். பிங் பண்ணாலும் இதான் நடக்கும். நீங்க வேற எந்த டேட்டா அனுப்பிச்சாலும் ஒரு வாட்ஸ்அப்ல போயிட்டு ஒரு ஹாய்ன்னு டைப் பண்ணி அனுப்பிச்சாலும் இதான் நடக்கும். ஆனா எக்கோ இருக்காது. பிங் பண்ணாதான் எக்கோ. சார் சரி, ஓகே. திருப்பி ஒரு ரீகால் பண்ணுவோமே. அப்போ பிங் பண்ண என்ன நடக்கும், அப்ளிகேஷன் லேயர்ல டேட்டா ஜென்ரேட் ஆகும், அது ப்ரெசன்டேஷன் லேயர் போகும், ஃபார்மேட் ஆட் ஆகும், செஷன் லேயர் போகும், டைமிங் ஆட் ஆகும், டிரான்ஸ்போர்ட் லேயர்ல சம்திங் வில் பி தர், நெட்வொர்க் லேயர்ல ஐபி என்கேப்சுலேஷன் ஆகும், டேட்டா லிங்க் லேயர்ல சோர்ஸ் மேக் டெஸ்டினேஷன் மேக் ஆட் ஆகும். ஆனா ஈத்தர்நெட்டுக்கு டெஸ்டினேஷன் மேக் தெரியாது. அப்போ ஏஆர்பியை கால் பண்ணுவாரு. ஆர்க் டேபிள் என்ட்ரி இருக்குன்னா ஆர்க் ரிக்வெஸ்ட் போகாது, ஆர்க் டேபிள் என்ட்ரி இல்லைன்னா ஆர்க் ரிக்வெஸ்ட் ப்ராட்காஸ்ட போய் ஆர்க் ரிப்ளை வந்த அப்புறமா ஆர்க் டேபிள் நோட் பண்ணிட்டு அந்த மேக்கை யாருக்கு கொடுத்துருவாரு, ஈத்தர்நெட் கொடுத்துருவாரு. ஈத்தர்நெட் ஃப்ரேம் ரெடி பண்ணி இந்த டேட்டாவை பை டிஃபால்ட்டா வெளியே சென்ட் பண்ணி ரிசீவ் பண்ணிப்பார். அப்போ இன்னும் இன்டெப்தா படிக்கலாமா பாருங்க, இன்னும் இன்டெப்தா படிக்கலாம். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ கவனிக்க. ரெண்டு பிசி, இந்த பிசி வந்து 50.10 மேக் அட்ரஸ் வந்து 00A, இந்த பிசி வந்து 50.20 மேக் அட்ரஸ் வந்து 00B. இப்போ இந்த ரெண்டு பிசிக்கும் நடுவில் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு யூடிபி கேபிள் கொடுத்தாச்சு. இப்போ இந்த பிசில இருந்து நான் 50.20 பிங் பண்றேன். பிங் 50.0.0.20. அப்போ பேக் எண்ட்ல நிறைய பேக்கெட்ஸ் போயிருக்கும், நிறைய பேக்கெட்ஸ் வந்திருக்கும். டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் எத்தனைன்னு யோசிங்க. எத்தனை பேக்கெட் போயிருக்கும், எத்தனை பேக்கெட் வந்திருக்கும் சொல்லிட்டு பிங் இப்போ புதுசா இதுக்கு முன்னாடி பிங்கே பண்ணல, ஃபர்ஸ்ட் டைம் பிங் பண்றேன். 50.10ல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் 50.20 பிங் பண்ற பிங் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரியும், பிங் பண்ணா பிங் ஆகும்னு எல்லாருக்கும் தெரியும். அப்போ பேக் எண்ட்ல டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட், எத்தனை பேக்கெட்ஸ் போயிருக்கும், பேக்கெட்ஸ் மீன்ஸ் டேட்டா, அதுதான் பேக்கெட்னு வாங்க நார்மலா. எத்தனை பேக்கெட்ஸ் போயிருக்கும், எத்தனை பேக்கெட்ஸ் வந்திருக்கும்னு டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட் முடிஞ்சா கெஸ் பண்ணி சாட்ல போடுறதா இருந்தாலும் போடலாம், மேபி கமெண்ட்ல போடுறதா இருந்தாலும் போடலாம். இப்போ உங்க மைண்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அதை கமெண்ட்ல போட்டு விடுங்க தைரியமா. தப்பா சொன்னா நான் சொல்லி தரேன். டோட்டல் நம்பர் ஆஃப் பேக்கெட் 50.10ல இருந்து 50.20 பிங் பண்ணா பேக் எண்ட்ல டோட்டலா எத்தனை பேக்கெட் சென்ட் அண்ட் ரிசீவ் ஆயிருக்கும். அந்த அளவுக்கு நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் படிக்கணும். ஓகே, நான் சார் பாத்துருவோமா. அப்ப பிங் பண்ணா ஃபர்ஸ்ட் நம்ம நிக்கார்ல இருந்து வெளியே வர போறவர் யாருன்னு மட்டும் கெஸ் பண்ணுங்க. அது கெஸ் பண்ணிட்டா நீங்க தான் ராஜா. பிங் பண்ணா ஃபர்ஸ்ட் நிக்கார்ல இருந்து வெளியே வர போறவர் எக்கோ டேட்டாவா கிடையாது, ஏன்னா எக்கோ டேட்டாக்கு டெஸ்டினேஷன் மேப் தெரியாது. அப்போ பிங் பண்ணா நிக்கார்ல இருந்து ஃபர்ஸ்ட் வெளியே வர போறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஏஆர்பி ரிக்வெஸ்ட் தானே வெளியே வரும். யாரை கேட்டு வரும், who is
50.0.0.20 ப்ளீஸ் கிவ் யுவர் மேக்னு ஃபர்ஸ்ட் வெளியே வர போறது யாரு? ஐசிஎம்பி வெளியே வராது, எக்கோ வெளியே வராது. ஃபர்ஸ்ட் யார் வெளியே வர போறாருன்னா ஏஆர்பி ரிக்வெஸ்ட் வந்துருச்சா? இந்த ஏஆர்பி ரிக்வெஸ்ட்டுக்கு இவர் என்ன பண்ணுவாரு? ஏஆர்பி ரிப்ளை அனுப்புவாரா? ஆர்ப் ரிப்ளை. ஆர்ப் ரிக்வெஸ்ட்டுக்கு இந்த பிசி என்ன பண்ணிடுவாரு? ரிப்ளை அனுப்பிச்சிடுவாரு. ரிப்ளை அனுப்பிச்ச உடனே அந்த பிசி என்ன பண்ணும்? ஆர்ப் டேபிள் நோட் பண்ணிட்டு மேக் அட்ரஸை ஈத்தர்நெட் கிட்ட கொடுத்துட்டும், ஈத்தர்நெட் கிட்ட கொடுத்துட்டா எந்த டேட்டா ரெடி ஆயிடும்? இப்போ எக்கோ டேட்டா ரெடி ஆயிடும். எக்கோக்கு சோர்ஸ் மேக்கும் கிடைச்சிருச்சு, டெஸ்டினேஷன் மேக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ எக்கோ எங்க இருந்து போகும்? எக்கோ இங்க இருந்து உங்களோட இந்த பிசிக்கு போகும். போயிட்டு ஆட்டோமேட்டிக்கா யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துடும் சொன்னா. அப்படி யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துச்சுன்னா ஒரு ரிப்ளை. பை டிஃபால்ட்டா எத்தனை எக்கோ போகும்? 4 எக்கோ போகும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இன்னொரு தடவை இதே எக்கோ தான் இன்னொரு தடவை போகும். இதே எக்கோ இன்னொரு தடவை போற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்போ திருப்பி இதே மாதிரி போயிட்டு அந்த சிஸ்டம்ல இருந்து யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துருமா? அதே மாதிரி திருப்பி இந்த டேட்டா போகுமா? திருப்பி இதே மாதிரி யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துருமா? தேர்டு. அதே மாதிரி திருப்பி இன்னொரு தடவை யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துருமா? அப்ப 4 தடவை அந்த எக்கோ டேட்டா போயிட்டு யூட்டர்ன் அடிச்சுன்னு வந்துருமா? அதனால தானே உங்க விண்டோஸ் பிசில பிங் பண்ண 4 ரிப்ளை வருது. அப்போ எத்தனை பாக்கெட் போயிருக்கு? இதுதான் பாக்கெட் நம்பர் 1. இதுதான் பாக்கெட் நம்பர் 2. இதுதான் பாக்கெட் நம்பர் 3. இதுதான் பாக்கெட் நம்பர் 4. ரிட்டர்ன் பாக்கெட்டே கணக்கு எடுக்கணும். இதுதான் பாக்கெட் நம்பர் 5. இதுதான் பாக்கெட் நம்பர் 6. இதுதான் பாக்கெட் நம்பர் 7. இதுதான் பாக்கெட் நம்பர் 8. இதுதான் பாக்கெட் நம்பர் 9. இதுதான் பாக்கெட் நம்பர் 10. அப்போ விண்டோஸ்ல இருந்து சொல்றேன், நார்மலா விண்டோஸ் பிசி பத்தி பேசுறேன். அப்போ பிங் பண்ணா ஃபர்ஸ்ட் யார் வெளியே போவா? ஐசிஎம்பியா? கிடையாது. ஃபர்ஸ்ட் வெளியே போற ஒரு ஏஆர்பி ரிக்வெஸ்ட் போய் ஏஆர்பி ரிப்ளை, அதுக்கப்புறமா ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட், ஐசிஎம்பி ரிப்ளை, ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட், ஐசிஎம்பி ரிப்ளை, ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட், ஐசிஎம்பி ரிப்ளை, ஐசிஎம்பி ரிக்வெஸ்ட், ஐசிஎம்பி ரிப்ளை. அப்போ ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா கேட்பாங்க, ஹவ் பிங் ஒர்க்ஸ் இன் ஓஎஸ்ஏ லேயர். பிங் பண்ணா ஓஎஸ்ஏ லேயரோட பேக் எண்ட் ப்ராசஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இதுல ஒரு பாயிண்ட் கூட நீங்க மிஸ் பண்ணாம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இது ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்க. இப்ப நான் எப்படி ஒரு ஃப்ளோவா வந்திருக்கணும் அதே ஃப்ளோ போல நீங்களும் படிங்க. இன்னும் நிறைய இருக்கு அப்கமிங் கிளாஸ்ல. இந்த பிங் பண்ணா இங்க இருக்க என்கேப்சுலேஷன்லாம் வராது, அதெல்லாம் நான் அப்கமிங் கிளாஸ்ல சொல்லித்தரேன். இப்போதைக்கு இது போதும். எதனா டவுட் இருந்துச்சுன்னா சாட் பாக்ஸ்ல போடுங்க. தென் இந்த வீடியோ அப்லோட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. லாஸ்ட் 5th கிளாஸ் வீடியோ போட்டதுக்கும் இந்த 6th கிளாஸ் வீடியோவும் நடுவில் ஒரு 10 to 15 days எனக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு. பிகாஸ் நான் இப்போ கரண்ட் லைவ் சீசன் பேட்ச்ல கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அதனால என்னால் டக்குன்னு யூடியூப்ஸ்ல போட முடியல. இன்னைக்கு தேடி மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு கிளாஸ்ல என்ன பார்ப்போம் அப்படின்னா, மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒயர்ஷார்க் அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒயர்ஷார்க் அப்ளிகேஷன்லாம் ஓப்பன் பண்ணி இது எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி பார்ப்போம். எதுல இருந்து ஏஆர்பி ரிக்வெஸ்ட் போகுதா, வருதா, இல்ல சுரேன் சார் தப்பா எடுத்துட்டாரா? ஓகே, தப்பா கூட எடுத்துருக்கலாம்ல, ஏன்னா உங்களுக்கு தெரியாது இல்ல. பட் எனிவே இதெல்லாம் வந்து மானிட்டரிங் டூல்ஸ்ல கேப்சர் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி 10 பேக்கெட் இருக்கா அப்படின்னு மானிட்டரிங் டூல்ஸ்ல எல்லாமே கேப்சர் பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா ஸ்விட்ச்னா என்ன, ரவுட்டர்னா என்ன, ஹப்னா என்ன, ப்ராட்காஸ்ட் டொமைன்ஸ்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். மேபி இன்னைக்கு கிளாஸ் வந்து கொஞ்சம் புதுசா இருந்திருக்கும். இது வரையும் பார்த்த சிசிஎன்ஏ கிளாஸுக்கும் இன்னைக்கு நீங்க பார்த்த சிசிஎன்ஏ கிளாஸுக்கும் கண்டிப்பா புதுசா இருக்கும். பிகாஸ் இதுதான் நெட்வொர்க். இந்த மாதிரி போர்ஷன்ஸ் தான் நீங்க படிக்க போறீங்க தவிர, இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், அழகா ஆர்டிபி எடுக்கிறது அப்படிலாம் இருக்காது. இனிமே போர்ஷன்லாம் டெப்தா இருக்கும். அந்த அளவுக்கு படிங்க. I think this is enough. We will continue on next session. That's all. Thank you.